காட்டின் நடுவில் பப்புவும் சிப்புவும் ஒரு பெரிய தர்பூசணை பழத்தை கண்டுபிடிக்கிறார்கள். இன்னைக்கு சம விருந்து என்று பப்பு குதிக்கிறான். தர்பூசணையை உருட்டிக்கொண்டு தங்கள் குகைக்கு கொண்டு செல்ல முயல்கிறார்கள். ஒரு மேடான பகுதியில் ஏறும்போது தர்பூசணை கை தவறி கீழே உருளத் தொடங்குகிறது. தர்பூசணியை பிடிக்க பப்பு அதன் மேல் பாய்கிறான். ஆனால் தர்பூசணிக்கு மேல் ஏறி நிற்க முடியாமல் அது உருள உருள பப்புவும் அதன் மேலே சர்க்கஸ் கரடி போல கால்களை மாற்றி மாற்றி வைத்து ஓடுகிறான். இதை பார்த்து சிரித்த சிப்பு பப்புவை தடுக்க போய் அவனும் தடுமாறி விழ இப்போது 2 கரடிகளும் தர்பூசணியோடு சேர்ந்து பந்து போல உருள்கிறார்கள். கடைசியில் ஒரு மென்மையான புல்வெளியில் தர்பூசணி டக் என்று மோதி நிற்கிறது. 2 கரடிகளும் தலைகீழாக விழுந்து கிடக்கிறார்கள். தர்பூசணி தானாகவே 2ஆக உடைய 2 கரடிகளும் ஒருத்தருக்கொருத்தர் பழத்தை ஊட்டிவிட்டு முகமெல்லாம் சிவப்பு நிறமாக சிரித்து மகிழ்கிறார்கள்.